தீபாவளி மக்கள் ஒன்னா கூடுவது, இல்லங்களை அலங்கரிப்பது, ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு தெருவையும் வண்ணமயமா மாத்துவது, இனிப்புகளும் பரிசுகளும் பரிமாறிக்கொள்வது அப்படின்னு நம்ம கலாச்சாரத்துல திருவிழாக்கள் அமர்க்களப்பட்டது. இந்த தேசத்துல தீபாவளி பெரும் முக்கியத்துவம் பெறுது. தீபாவளி தீபங்களின் திருவிழா. இங்க நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் மக்கள் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி கொண்டாடுவத கண்கூட பார்த்திருப்போம். என்னோட பால்ய நாட்கள்ல தீபாவளி பண்டிகை எனக்கு குதூகலம் அளிப்பதா இருந்துச்சு. பள்ளிக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். டிவி இல்லாததால அத்தனை நேரத்தையும் கிரிக்கெட் விளையாடி கழித்தது இன்னொரு காரணம். தேசிய அணிகளின் பெருமைகளை சொல்ல டிவி இல்லை. அப்போ தேசிய அணியின் மீது எங்களுக்கு மோகமும் இல்லை. எங்க அணியே எங்களோட மனசுல பிரதானமா இருந்த காலகட்டம் அது. நான் சின்னவனா இருந்தப்போ பட்டாசுகள் எனக்கு கொண்டாட்டம் கொடுத்துச்சு. ஒரு நாள் இல்லை, மாசம் முழுக்க பட்டாசுகளை வெடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு 6-7 வயசு இருக்கும்னு ஞாபகம். ஏரோப்ளேன்னு ஒரு பட்டாசு ராகம் இருக்கு. அதுல ஒரு டப்பாவும் ஒற்றை திரியும் இருக்கும். படிக்கட்டுல நின்னுக்கிட்ட பட்டாசுக்கு தீ மூட்டினேன். லூசா இருந்த என் சட்டைக்குள்ள நுழைஞ்சு காலர் வழிய வெளியேறி கழுத்த பதம் பார்த்துருச்சு. என் தந்தை மருத்துவர். காயம்பட்ட மகனை கண்டவுடன் முழு இல்லமும் பரபரப்புக்கு உள்ளாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற படபடப்பு அவங்களுக்கு. எனக்கோ அடுத்த பட்டாசை ஏவனும்னு துடிப்பு. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்னு ஞாபகம். ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களோட இயக்கம் தீபாவளி அன்னிக்கு பட்டாசுகளை வெடிப்பதற்கு பதில் யாருக்காவது உதவுங்க அப்படின்னு குரல் கொடுத்து கொண்டிருந்த சமயம் அது. அவரோட அரைக்கூவல் என் மனசை தொட்டுச்சு. அதுவே நான் பட்டாசை வெடிச்ச கடைசி வருஷமும் கூட. அதோட என் பட்டாசு சகாப்தமும் முடிவுக்கு வந்துடுச்சு. பின்னாள்ல நான் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு விவசாயம் செய்ய போனப்போ விழாக்களோட முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சது. கிராமங்கள்ல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா கூடி வீதியெல்லாம் அலங்கரிச்சு கோலமிட்டு தெருவெல்லாம் தோரணம் கட்டி ஆடல் பாடல்னு களை கட்டுது நாட்டுப்புறம். பாரதத்தின் விழாக்கள் எத்தனை வண்ணமயமானது அப்படின்னு எனக்கு புரிந்த காலகட்டம் அது. வருடத்தோட 365 நாட்களுக்கும் 365 திருவிழாக்கள் இங்க இருந்தன. மனித வாழ்க்கையே கொண்டாட்டமா மாறிப்போவதற்கு இது போன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனா இப்ப எஞ்சி இருக்கிறதோ 30-40 விழாக்கள் மட்டும்தான். அலுவலகமும் தொலைக்காட்சியும் நம் திருவிழாக்களை விழுங்கிவிட்டன. அதுலயும் நடைமுறையில தீவிரமா இருக்கிறதெனவோ 8-10 விழாக்கள் மட்டும்தான். இதையும் அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டாட்டங்களே இருக்காது. பொருள் ஈட்டுவதும் உணவு உண்பதும்னு வாழ்க்கை கடந்து போயிடும். பலரும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விழா நாளன்னைக்கு விடுமுறை, நீண்ட நேர தூக்கம், திரைப்படம், தொலைக்காட்சி பெட்டி இப்படின்னு ஆயிடுச்சு வாழ்க்கை. நம்ம தேசத்துல விழாக்கள்னா அதிகாலை 4 மணிக்கு கண் விழிச்சு பெரிய உற்சாகத்தோட மக்கள் தங்களை தயார் செஞ்சுக்கிட்ட காலம்லாம் இருந்துச்சு. வீடு முழுக்க பல வேலைகள் நடந்திருக்கும். ஊர் மக்கள் ஓரிடத்துல கூடி அங்கு பெரும் கொண்டாட்டம் நடக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமையும் தலைகீழ. இந்த கலாச்சாரத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலையில இன்று நாம இருக்கிறோம். இதற்காகவே அனைவரும் ஒன்னா கூடி ஓரிடத்துல விழாக்களை எடுக்கும் விதமா ஈஷாவில் கொண்டாட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. பொங்கல், மகா சிவராத்திரி, தீபாவளி, தசரா இப்படி 4 பண்டிகைகளை ஈஷா யோக மையத்துல கோலாகலமா நாம கொண்டாடுறோம். கலாச்சார ரீதியா தீபாவளியை கொண்டாட பல காரணங்கள் இருந்தாலும் வரலாற்று ரீதியா நாம் சொல்ல வரும் காரணங்கள், நரகாசுரன் அப்படின்ற ஒரு தீய அரசனை கிருஷ்ணன் கொன்றாரு. அதனால அது நரக சதுர்த்தசி ஆனது அப்படிங்கறதுதான். பல விதங்கள்ல பார்த்தா இந்த நாள் மிகுந்த மங்களம் சேர்க்கும் நாளா ஆகுது. இந்நாள்ல ஒருத்தர் லக்ஷ்மிய தேடினா அவருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கிட்டும்னும், ஒருவருக்கு ஆரோக்கியம் வேண்டும்னா அன்னை சக்தி வருவாள் அப்படின்னும், கல்வி வேண்டுபவர்களுக்கு சரஸ்வதி தேவி நலம் செய்வாள் அப்படின்னும் நம்பிக்கை நிலவுது.
இந்நாள் ஒருவருக்கு நல்வாழ்வு வழங்கும் அப்படிங்கறது மரபு வழியா நாம பேசி வந்திருக்கிறோம். தீபாவளி ஒளியின் திருநாள். இந்நாள் வெளியில விளக்கேத்துவதை பத்தி இல்ல, நம் அகத்த ஒளியத்தை செய்வதற்கான ஒரு நாள். வெளிச்சம்னா தெளிவு. தெளிவில்லாம நீங்க எதை செய்ய முற்பட்டாலும் அது அழிவை நோக்கி அழைத்து செல்லும். வெளிச்சம் வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் அப்படின்னு நாம சொல்றது வெறும் நம் கண்ணால் காண்பதை பற்றி மட்டும் சொல்லல. பல விதங்கள்ல நமக்குள் அது தெளிவினை உண்டாக்கும் அப்படிங்கறதால தான். உங்களை சுற்றி நடக்கிறத நீங்க எத்தனை தெளிவான பார்வையோட பாக்குறீங்க அப்படிங்கறதே உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறத நிர்ணயம் செய்யும். நமக்கு நன்மை விளைவிக்கும் இந்த அற்புத நாளை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறோம். பட்டாசு வெடிக்கிறது, புத்தாடை அணிவது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இனிப்பு பலகாரங்கள் இல்லாம பண்டிகைகள் எப்படி நிறைவு பெறும்? அத்தையும் மாமியும் மாவு எடுத்து கொடுக்க, பாட்டியின் கைப்பதம் சுவையை எடுத்து கொடுக்கும். பாரதத்தில் செய்யப்படும் பலகாரங்களை சமைப்பதற்கு ஆழ்ந்த ஈடுபாடு அவசியம். மக்கள் தங்கள் வாழ்க்கையை நேசித்தா மட்டுமே இது போன்ற ஈடுபாட்டோட வாழ முடியும். இல்லனா அரிசிய குக்கர்ல போடு, சக் சக் 3 நிமிஷத்துல சாப்பாடு தயார். எங்க வீட்ல உணவு தயாரிக்கிறப்போ என் அத்தைகளும் பாட்டிகளும் பாட்டு பாடிக்கிட்டே உணவு சமைப்பாங்க. என் தாயும் அப்படித்தான். உடலுக்கு மட்டும் உணவில்ல, அதுல அன்பு இருக்கும், ஈடுபாடு இருக்கும், அதுல கைப்பக்குவம் இருக்கும். அந்த உணவை உண்ணும் மனிதரின் உடலும் அது போலவே உருவாகும். ஒருமுறை சங்கரன் பிள்ளைய காவல்துறை கைது செய்து நீதிபதியின் முன்னால நிறுத்தினாங்க. நீதிபதி என்ன தவறு செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. நான் ஒன்னும் செய்யல, தீபாவளிக்கு ஷாப்பிங் செய்ய போனேன் அப்படின்னாரு சங்கரன் பிள்ளை. என்னது, ஷாப்பிங் செஞ்சதுக்கா உன்னை கைது செஞ்சாங்க? என்ன கொடுமை சார் இது அப்படின்னாரு நீதிபதி. இல்ல நீதிபதி அவர்களே, நான் கொஞ்சம் முன்னதாவே கடைக்கு போயிட்டேன், அதுக்கு போய் என்ன கைது செஞ்சிட்டாங்கன்னாரு சங்கரன் பிள்ளை. அதுக்கு நீதிபதி, காலையில சீக்கிரமாவே கடைக்கு போவது ஒன்னும் தவறான செயல் இல்ல, சரி நீ எப்ப ஷாப்பிங் போன அப்படின்னு கேட்டாரு. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஷாப்பிங் போயிட்டேன் நீதிபதி அவர்களே அப்படின்னாரு சங்கரன் பிள்ளை. நாம விழாக்களை இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு விழாவுக்கும் ஆழமான அடிப்படை இருக்கு. வாழ்வ விளையாட்டை போல அணுகுவதற்காகவே நம்ம கலாச்சாரத்துல கொண்டாட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன. உங்க வாழ்வில் கொண்டாட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறதே தீபாவளி திருநாளின் நோக்கம். பட்டாசுகளும் மத்தாப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கும் நெருப்ப மூட்டி விடட்டும். ஏதோ ஒரு நாள் மட்டும் கொண்டாடி மறந்து போவதற்கான நாள் கிடையாது தீபாவளி. உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் தீபாவளியா தான் இருக்கணும். நாம சும்மா உட்கார்ந்தாலே நம்ம உயிர், நம்ம சக்தி, நம்ம உடல் இது எல்லாமே உயிருள்ள ஒரு வெடிகுண்ட போல உயிரோட்டமா இருக்கணும்.